பையன் வந்துட்டு இப்பயே பேசி பிரச்சனையை முடிச்சிருவோம். வணக்கம் வணக்கம். அருள், நீ எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போ. வாங்க. ஊர் பெரிய மனுஷங்களா வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்க சொல்லுங்க. ஐயா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன விஷயம்? ஐயா, சுந்தர ஐயா இன்னும் கண்ணு முழிக்கலன்னு கேள்விப்பட்டோம். ஐயாவுக்கு உடம்பு இப்ப எப்படியா இருக்கு? இப்ப பரவாயில்ல. ஆனா பழையபடி அண்ணன் எந்திரிச்சு நடக்கிறதுக்கெல்லாம் கொஞ்ச நாள் ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணுங்கய்யா. என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்துங்கய்யா, நம்ம ஊருக்கு வர்ற ஆறு பக்கத்து ஊர் வழியா தான் வரும். அது உங்களுக்கே தெரியும். இந்த வெயில் காலம் வந்துட்டா ஆத்துல தண்ணி கம்மியா போகுங்கிறதுனால அந்த ஊருக்காரங்க மடைய போட்டு தண்ணியை தேக்கி நம்ம ஊருக்குள்ள வரவிட மாட்டாங்க. வருஷம் வருஷம் இந்த பிரச்சனை நடக்கிறது தாங்கய்யா. ஐயா தான் போய் பேசி தண்ணி வாங்கி கொடுப்பாரு. இந்த வருஷமும் மடைய போட்டு பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்காக எப்பயுமே ஐயா தான் சமரசம் பேசி தண்ணி வாங்கி கொடுப்பாரு. இல்லன்னா பயிரெல்லாம் வெயில்ல கருகி நாசமா போய் நஷ்டமாயிடும். இந்த விஷயம் ஐயாவுக்கே தெரியும். ஐயா போய் பேசுறேன்னு சொன்னாரு. அதுக்குள்ள அவருக்கு இப்படி ஆகி போச்சு. அதோட அப்பா அம்மா இல்லாத பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்கணும். அதுக்கு ஐயா தான் கையெழுத்து போடணும். அது இல்லாம நம்ம ஊருக்கு ரோடு போறத பத்தி ஐயா கலெக்டர் கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தாரு. குடிநீருக்கு புதுசா தண்ணி தொட்டி கட்டி தரணும்னு சொல்லியிருந்தாரு. அதையும் ஆரம்பிச்சு வைக்கணும். ஐயா இப்ப இப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் யார் செய்வா? அந்த ஆளு படுத்த படுக்கையானா என்னென்ன விஷயம் எல்லாம் நடக்கும்னு நினைச்சேனோ அதெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அண்ணன் நாளைக்கு கண்ணு முழிச்சிருவாரு. அவர்கிட்ட கேட்டு தண்ணி கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஐயா சொல்றது சரிதானே? அண்ணனுக்கு பதிலா பக்கத்து ஊர்ல யாரு போய் பேசலாம், முடிவெடுக்கலாங்கிறத அண்ணன்கிட்டயே கேட்டு நாம முடிவு பண்ணிடலாம். நீங்க சொன்ன மத்த வேலைகளையும் பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால அவர் பிரசிடென்டா பண்ண வேண்டிய எந்த வேலையும் நிக்காது. எல்லா வேலையும் நிச்சயமா சரியா நடக்கும். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நாளையில இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஏங்க 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 நீங்க இப்படி இருக்கீங்க? எப்படி இருக்க? பக்கத்து ஊர்க்காரங்க கிட்ட யாரு போய் பேசலாம்னா அண்ணன் கிட்ட கேட்டு முடிவெடுக்கலாம்னு சொல்றீங்க. ஏன் நான் போய் பேசுறேன்னு சொல்ல வேண்டியதானே? அதை எப்படி நான் சொல்ல முடியும்? ஏன் நீங்க போய் பேசுறேன்னு சொன்னா என்ன? நீங்க அவருக்கு தம்பி தானே? அவருக்கு அடுத்து இந்த வீட்டுல எல்லா உரிமையும் உங்களுக்கு தானே இருக்கு. அவருக்கு உடம்பு சரியில்லாதப்போ அத நீங்க எடுத்து பண்ண என்ன தப்பு? ஏய், புரியாம பேசாத. அண்ணன் பஞ்சாயத்து தலைவர். அவரு வேலைய நான் எப்படி பண்ண முடியும்? அப்போ நீங்க பஞ்சாயத்து தலைவர் ஆயிடுங்க. ஏய், நீ ஏதோ முடிவோட தான் இருக்க போல இருக்கு. இதுக்கு மேல எதுவும் பேசாத. இதோட நீ உன் பேச்ச நிறுத்திக்க. உன் பேச்ச சரியில்லை. என்ன என்ன பேச்சு சரியில்லை? நான் இப்ப என்ன தப்பா பேசிட்டேன்? உங்க அண்ணன் உடம்பு முடியாம இருக்காருன்னா அந்த வேலையை இன்னொரு ஆள் எடுத்து பார்த்துதானே ஆகணும். அது நீங்களா இருங்கன்னு தானே சொல்றேன். அதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குல்ல. சண்டை போடணும்னே முடிவு பண்ணி பேசிட்டு இருக்க. நீ பேசுறது பிடிக்கலன்னு தானே நான் உன் வாயை மூடிட்டு இருக்க சொன்னேன். இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன அவ்வளவுதான், பாத்துக்க. கல்யாணி கேடி. நாம நினைச்ச மாதிரியே தான் அவ இப்ப காய நகர்த்துறா. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நினைச்ச மாதிரியே ஒன்னு ஒன்னா நடக்குது. என் அப்பா சுந்தரத்தை படுத்த படுக்கையாக்கணும்னு நினைச்சேன். அது நடந்துருச்சு. அந்த ஆளு இப்படி இருக்கிறதுனால அந்த ஆளுக்கு அடுத்து
குணசேகரனுக்கு தான் அந்த வீட்டோட அதிகாரம் வரணும்னு கல்யாணி ஆசைப்படணும்னு நினைச்சேன். அதே மாதிரி அவளுக்கு அந்த ஆசை வந்துருச்சு. இப்ப அவளோட ஆசையை தான் யூஸ் பண்ணி அந்த குடும்பத்தை ரெண்டா உடைக்கணும். ஏமா அத வச்சு எப்படிமா அந்த குடும்பத்தை உடைப்ப? இப்ப கல்யாணிக்கு வந்திருக்கிற அந்த ஆசை குணசேகரனுக்கும் வரணும். நம்ம அண்ணனுக்கு அப்புறம் நாம தான் அந்த இடத்துக்கு வரப்போறோங்கிற நினைப்ப குணசேகரனுக்கும் வர வைப்போம். ஆனா அந்த வீட்டுல உள்ள மத்த ஆளுங்களோட மனசுல எல்லாம் குணசேகரனை விட அந்த கரிகாலன் தான் சுந்தரத்தோட இடத்துக்கு சரியான ஆளுன்னு நினைக்க வைக்கணும். இந்த விஷயம்லாம் படுக்கையில இருக்கிற சுந்தரத்தோட காதுக்கு போகணும். சுந்தரம் அவரோட இடத்துக்கு அவரோட புள்ளைய கொண்டு வருவாரா இல்ல அந்த ஆளோட தம்பிய கொண்டு வருவாரான்னு எல்லாருக்கும் அந்த குழப்பம் வரணும். குணசேகரனை விட கரிகால ரொம்ப திறமையான ஆளு. அதனால சுந்தரம் கரிகாலனை தான் அவருக்கு அடுத்து நிர்வாகத்தை பாத்துக்க சொல்லுவாரு. அப்படி கரிகாலன் கையில சுந்தரம் எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டா கண்டிப்பா குணசேகரனுக்கும் கல்யாணிக்கும் அது பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு அந்த குடும்பத்து மேல ரொம்ப கோவம் வரும். அந்த கோவத்தை நாம தூண்டி விட்டு பெருசாக்கி அவங்கள அந்த வீட்டை விட்டு போக வச்சு அந்த குடும்பத்தை விட்டு பிரிச்சிடலாம். ஏமா உன் யோசனை ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா நீ நினைக்கிற மாதிரி குணசேகரன் அண்ணனுக்கு அப்புறம் நாம தான் அங்க இருக்கணும்னு நினைக்கிற ஆளே கிடையாது. அவன் மனசுல அண்ணனுக்கு அப்புறம் நாம தான் அந்த இடத்துக்கு வரணுங்கிற ஆசையை எப்படி வளர்த்து விட முடியும்? அதை எப்படி வளர்த்து விட போறேன்னு மட்டும் பாருங்க.